ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தவே சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணில் மூடி ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஆண்டவரை அடிமையை சுற்றி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. எங்களோடு பேசும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் எண்ணிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு எடுத்து வேகமாக வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னோர்கள் எதனால நற்சாட்சி பெற்றாங்களா? அல்லேலூயா. அப்போ விசுவாசம். ஆமென். நம்மளாம் யாரு? விசுவாசி. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா இல்லையான்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது தெரியும். அல்லேலூயா. நம்ம இப்போ தெரியாது, இப்போ எல்லாம் நம்ம விசுவாசி தான். கர்த்தர் நல்லவர். அப்போ முற்பிதாக்கள், நம்ம முன்னோர்கள் எதனால சாட்சி பெற்றாங்களா? அதனாலே. எதனாலது? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின். அப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் அவங்க பார்க்காட்டனாலும் விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்தது வாழ்க்கையில் இல்லாட்டினாலும் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் சாட்சி சொல்லுறது 3 பேர் இருக்காங்க. என்னெல்லாம் சாட்சி சொல்லுவாங்களா? பரலோகத்தில் சாட்சியிடுவது 3. சொல்லுங்க. ஐவா சோத்திரம், ஆவி சோத்திரம். தயவுசெய்து தவறாக வந்து மன்னிச்சிருங்க. பிதா, வார்த்தை, ஆவி. இந்த 3ம் யாரை குறித்து சாட்சி கொடுக்குமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை குறித்து பூமியில் சாட்சி கொடுக்குறோமோ இல்லையா, அது வேற விஷயம். நம்மளை குறித்து பரலோகத்தில் ஆண்டவர் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்மளை குறித்து 3 பேர் சாட்சி, ஆனால் அந்த 3 பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. சரி, வாசனம். ஓகே. அப்போ இன்னைக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஆச்சி இப்போ இறந்துட்டாங்க. எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, நாங்கள் இந்து மார்க்கனால என் பேரை சொல்ல மாட்டாங்க, எங்கள் தாத்தா பேர் அப்படின்ட்டு. என் பேர் சொல்லிட்டு வேற பேரை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரு தம்பி, கெட்ட பிள்ளைன்னு சீக்கிரமாக பேர் எடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பிள்ளைன்னு சீக்கிரம் பேர் எடுத்துடலாம், ஆனால் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் காலம் ஆகும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பிள்ளைன்னு பேர் எடுக்கணுமா? பூமியில், அதாவது நான் ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாலேயே எங்கள் ஆட்சி சொன்னது, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நல்ல காரியத்தை செஞ்சு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க நேரம் ஆகிட்டுனாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தணும். அல்லேலூயா. இப்படி எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி சொன்ன காரியம். ஆனால் இங்கே பைபிளை பார்த்தா இங்கே அப்படி இருக்குது. முன்னோர்கள் எதனால நற்சாட்சி பெற்றாங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால், கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறகு, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை உணர்த்தினார். என்னென்னா, குழந்தை பிறகுல, குழந்தை பிறந்தவனே எத்தனை குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறந்திருக்கு? எத்தனை குழந்தை அழுதுகிட்டே பிறந்திருக்கு? சோத்திரம். குழந்தை அழும்போது எத்தனை பேர் அழுதுகிட்டே நீங்கள் அதை ரிசீவ் பண்ணீங்க?
குழந்தை அழுதுகிட்டு பிறந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, சந்தோஷமா? அட்லீஸ்ட் இப்பமா சிரிக்கலாமே. அல்லேலூயா. இப்போ குழந்தை அழுதாலும் நமக்கு என்ன சந்தோஷம்? நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ குழந்தை பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறகு சுற்றி உள்ளவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அதே குழந்தை பாலகனாகி, புருஷனாகி, வாலிபனாகி, பெரியவனாகி மரிக்கும் போது, சொல்லுங்க அல்லேலூயா, எந்த குழந்தை ஆண்டவருக்குள்ள மரிக்கும் போது இப்படி இருந்தால் நல்லா இருக்கு. எப்படின்னா, அந்த குழந்தை பெரியவனாகி மரிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு தூக்கம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் திரும்பவும் சொல்றேனே, குழந்தை பிறக்கும் போது அது அழுதுகிட்டே பிறக்கும், ஆனால் சுற்றிலவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமீன். அதே குழந்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வளர்ந்து பெரியவனாகி 4 பேருக்கு ஏதோ பிரயோஜனப்பட்டு, நான் சொல்றது உடன் பிறந்தவங்களே சொல்லலை, இப்பெல்லாம் உடன் பிறந்தவங்களே அழுறது கஷ்டமா இருக்கு. ரத்த பந்தமே அழுகிறது கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த நம்ம ஒரு சகோதரன், இல்லாட்டி உங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தின ஒரு ஊழியக்காரோ, இல்லாட்டி ஏதோ ஒரு சகோதரனோ மரிக்கும் போது எங்கேயோ மரிக்கிறார், ஆனால் இங்கே எனக்குள்ள ஒரு தாக்கம் வருதுன்னா அவனுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? சந்தோஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில ஏதோ 1-2 பேர் சாட்சி கொடுக்குறாங்க, பரலோகத்தில் கர்த்தர் கட்டாயமாக கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாம் கெஸ் பண்ணிடுவீங்க, பாட்டெல்லாம் வச்சு வசனத்தெல்லாம் வச்சு கெஸ் பண்ணுவீங்க. சரி, இன்னைக்கு ஒரு கர்த்தர் சித்தமான 2 பேரை பார்க்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிச்சு முடிக்கலாம். எனக்கு வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம் 12வது வசனம் வாசிங்களேன். தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஓகே. அல்லேலூயா. இப்போ யாரை பத்தி பார்க்க போறோம்? அல்லேலூயா. சரி, ஓகே, சோத்திரம். அப்படியே வைங்களேன். இது அப்படியே வச்சுட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கை பிடிங்களேன். சோத்திரம். நான் பிடிச்சிக்கிறேன். பிரதர், வாக்குவாதம் பண்றதுல நம்மள மாதிரி ஆளே கிடையாது. பிரதர், சிஸ்டர், வாக்குவாதம் பண்றதுல நம்மள மாதிரி, உங்களை மாதிரி சொல்லிடுறாங்க, பிரச்சனையே போயிரும். நம்மள மாதிரி வாக்குவாதம் பண்றதுல நம்மள மாதிரி ஆளே கிடையாது ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தம் பண்றதுல அவரை மாதிரி அடிச்சுக்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எப்போது ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் செய்யலன்னா சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது எதோட தான் வராரு? அல்லேலூயா. அப்பதான் நம்ம வருவோம் அவர்கிட்ட, இல்லாட்டி ஓடிடுவோமே. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வராரு, நைஸ் போக்கில் வராரு. எப்படி வராரு? தம்பி, என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நீ ஆசீர்வாதமா கத்து ரன்ல. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தோட தான் ஆண்டவர் யார்கிட்ட வராரு? ஆபிரகாம்கிட்ட வராரு. ஆபிரகாம் எதற்காக பிரயாணப்பட்டான்? ஆபிரகாம் எதற்காக பிரயாணப்பட்டார்? எல்லாம் சொல்லலாம். ஆண்டவரே, ஆபிரகாம் எந்த ஒரு கோத்திரத்தில் இருந்தாரு? விக்கிரக ஆராதனை கோத்திரம். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்ட மத்தியில ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீர், என்னை தேடி வந்தீர் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் அடி மனசுல ஒரே ஒரு காரியம். அவனுக்கு என்ன காரியம் சொல்லுங்க? என்னதான் நம்ம உண்மைக்குமே ஆண்டவர் ஆராதிச்சாலும் எத்தனை பேருக்கு சில அடியில ஒரு காரியம், இது எனக்கு தேவை அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா நம்மளாம் பரலோகத்துக்கு உடனே போயிடலாம். சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னதான் நம்ம ஆண்டவரை அவ்வளவுதான் நம்ம சீரியஸ் ஆராதிச்சாலும் அடியில உள்ளத்தின் ஓரத்தில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு காரியம் நடந்துடணும். அல்லேலூயா. மனுஷனா எல்லாத்துக்கும் உண்டு தானே? இதே மாதிரி தான் ஆபிரகாம் என்னதான் விக்கிரக ஆராதனை ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டீர். ஆபிரகாம் எத்தனை பலிபீடம் கட்டினாரு? போற இடத்துல முதல்ல ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை பிரைஸ் பண்றாரு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் கட்டுவாரு, தகன பலி பண்ணுவாரு, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம்
லோத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு பயம், ஆண்டவர் வந்து பேசுவார், திரும்ப அங்கே ஒரு பலிபீடம். அல்லேலூயா. என்னதான் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாலும் அடி மனசுல என்ன ஒரு வாஞ்ச, ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணிரு, என்ன கொடுக்கணும், குழந்தை. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேர் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரோட நடந்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயமா செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இதுக்கு இந்த ஆபிரகாமை செலக்ட் பண்ணும்போது ஆபிரகாம் ஃபேமிலி எப்படி இருந்துச்சு? எனக்கு வாசிங்க சிஸ்டர், ஆதியாகமம் 11:30 வாசிங்க. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். அந்த லேடி யாரா? யாரு? அல்லேலூயா. அவ ஒரு ஏன் ஆண்டவரே போய் ஒரு சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷம் நினைக்கிறேன், ஆமாம் 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். கம்பெனி, அந்த ப்ராஜெக்டோட கிளைண்ட் யாருன்னா அபுதாபி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஏடிசிபி. அப்போ ஏடிசிபி ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அவனோட ஒரு மினிமம், அவனோட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னென்னா, அந்த மெயின் கம்பெனி, அந்த கான்ட்ராக்டர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பில்டிங்காவது ஏடிசிபி கிட்ட பண்ணி கொடுத்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவது அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா இந்த மெயின் கான்ட்ராக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஆயில் ஃபீல்டுலாம் பார்த்தீங்களா, ஆயில் ஃபீல்டெல்லாம் ஆஃப் ஷோரில் வேலை பார்க்கணுன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை தான் எடுப்பாங்க. புரியுதா புரியலையா? கரெக்டாக தானே பேசுகிறேன்? கரெக்டு தானே? அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் சொல்லுங்களேன், இந்த உலகம் எக்ஸ்பர்ட்டை தான் தெரிஞ்சு கொள்வாங்க. ஆனால் என் ஆண்டவர் எக்ஸ்பயர்ட் ஆனவனையும் தெரிஞ்சு கொள்வார். புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாம் எக்ஸ்பர்ட்டா எக்ஸ்பயர்டா? நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. எத்தனை பேர் எக்ஸ்பர்ட் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கவலையே படாதீங்க. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை தட்டி கழிச்சு தூள வைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தட்டி நம்மளை தூக்கிட்டாருன்னா போதும். அல்லேலூயா. அவர் தூக்கும் போது தூசி எல்லாம் போயிடும். கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் யாரா? எக்ஸ்பயர்டு. நம்ம ஆண்டவர் யாரு? எக்ஸ்பயர்டை யூஸ் பண்ணுறதுல அவர் எக்ஸ்பர்ட். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். நான் அப்படி இந்த காரியத்தெல்லாம் தியானிக்கும் போது தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்மளை என்ன சொல்லுவாங்க இந்த தேசத்தில்? சொல்லுங்க, நல்லா சந்தோஷமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகம், அந்த பேர் சொல்ல பயமாக இருக்குது. சோத்திரம். ஆமாம். அப்போ நம்ம எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பர்ட்ரியட்ஸ். ஆனால் என் ஆண்டவர் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம எக்ஸ்பர்ட்டோ இல்லையோ, எக்ஸ்பைரி ஆனாலும் நம்மளை எடுத்து பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. என்னத்தை பார்த்து உங்களை எண்ணி தெரிஞ்சு கொண்டார்? என்னத்தை பார்த்து? அழகா, அறிவா, படிப்பா? அல்லேலூயா. எல்லாம் கிருபை. சந்தோஷமா? அல்லேலூயா. 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 அப்போ உங்க ஆண்டவர் வந்து யாரை தெரிஞ்சு கொண்டாரு? சாராயும் ஆபிரகாமையும் தெரிஞ்சு கொண்டார். இப்போ ஆபிரகாம் எதற்காக பிரயாணப்பட்டார்? நான் சொன்னேன், எதற்காக பிரயாணப்பட்டார் ஆபிரகாம்? எதற்காக? குழந்தை. ஒரு குழந்தை எப்படியாவது என் வாழ்க்கையில கிடைச்சோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சரி, எனக்காக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 12:2 வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனா இந்த வாக்குத்தத்தத்துக்கும் ஆபிரகாமுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவன் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஆண்டவர் நான் சொன்னது போல வாக்குத்தத்தம் கொடுக்கறதுல அவர் எக்ஸ்பர்ட். அல்லேலூயா. எக்ஸ்பர்ட் ஆனாலும் வாக்குத்தத்தம் கொடுக்கறதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் அதை நம்புவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு எந்த காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவர் நோக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. இதுக்காக நான் உட்காந்து சரி அதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும், அதை அப்படியே விட்டுருந்தேன். ஆமாம், எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வியோடு வந்திருக்கிறீங்க இந்த நாளில்? விசேஷமா, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், ஏன் பேச மாட்டேங்கிறீர்? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்கார, ஏதோ ஒரு காரியம். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம், அது குழந்தையா இருக்கலாம், இல்லாட்டா வேலையா இருக்கலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு காரியம். அந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். ஆனால் அந்த காரியம் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நீங்க பிரயாணப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரயாணப்படுறீங்க, ஆனால் சில நேரத்தில் அவன் சொன்னது போல ஆண்டவரே வாக்குத்தத்தெல்லாம் பண்ணிட்டீரு, ஆனால் நடக்க மாட்டேங்க ஒன்றும். இந்த கேள்வி யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அற்புதத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க இந்த வசனத்தின்படி, வசனம் மேலே இருக்கு, ஆண்டவர் அதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவ ஒரு மலடி. இதை வாசிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு.
அதுக்கப்புறம் புதுசெல்லாம் வாசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் ஸ்டோரியே தெரியாமலாம் வாசிச்சாங்கன்னா இவ்வளோ கொடூரமாக இருக்கா அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ இவ்வளோ ஒரு கஷ்டமான காலத்தில் போகிறோமே, அற்புதத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஆபிரகாம் ஏதோ முன்னால் காலை வச்சு ஸ்டெப் வச்சு நடந்துட்டான், நம்மள மாதிரி தான் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அற்புதத்துக்கு நான் நிறைய தடவை கேட்டுக்கிறேன், ஆண்டவர் எனக்குலாம் அற்புதம் நடக்குமா ஆண்டவரே? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க? கேட்டவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அற்புதம் செஞ்சாரா இல்லையா? செஞ்சவங்க மாத்திரம் இல்லையா? செய்யாம இருந்திருந்தா அவர் யாருக்கும் கடனாளியே கிடையாது. எந்த வாயே அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுதோ, அதே வாயால கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார்னு சாட்சி சொல்ல கர்த்தர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அந்த கோத்திரத்தில் அங்கே ஆபிரகாம் இருக்கும்போது குழந்தை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறான். யாரு? குழந்தை இல்லைன்னு பேசிட்டு இருந்தான், இப்போ குழந்தைகிட்ட பேச ஆண்டவர் வச்சாரா வைக்கலையா? வச்சாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதம் மூலமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் மூலமா அவர் உங்க கூட தான் இருக்கிறான்னு உங்களுக்கு காமிப்பார், உங்க மூலியமா உயிரோடு கூட தான் இருக்கிறான்னு உலகத்துக்கு காமிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நான் ஆராதிக்கிறது யாரா சொல்லுங்க. சரி, நான் சொன்னது போல ஆபிரகாம் எதுக்காக ஆரம்பிச்சார் பிரயாணத்தை? வாக்குத்தத்தம் வந்துச்சு, பிரயாணம் எதுக்கு? ஆண்டவர் எப்படியாவது எனக்கு ஒரு தகப்பங்கிற ஒரு ஸ்தானம் கிடைச்சணும், இல்லாட்டி தகப்பங்கிற எப்படி தகப்பங்கிற பேர் கிடைக்கும்? குழந்தை பிறந்தா தானே கிடைக்கும், குழந்தை பிறக்காம. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எப்படியாவது ஆண்டவரே நான் நடக்க அவங்க கூட நடக்கிறேன், எப்படியாவது தகப்பங்கிற பேரை மாத்திரம் சொல்லுங்க, தகப்பங்கிற பேரை எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க. அல்லேலூயா. சரி, ஆபிரகாமுக்கு ஒரு சில பேர் வேதத்தில் இருக்கு, வாசிங்களேன். எனக்கு வேகமா சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம் 13:2 வாசிங்க. இன்னொரு ஆள் ஆதியாகமம் 14:14 16 வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் கேட்டது என்னது? எப்படியாவது ஒரு தகப்பங்கிற சொல்லுங்க, தகப்பங்கிற பேர் வேணும்னு கேட்டான். முதல்ல ஆண்டவர் கொடுத்த பேர் என்னது? வசனம் எப்படி இருக்கு? சீமான். ரெண்டாவது ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 16 வாசிங்க. கடைசி வசனம் வாசிங்க, 16 வாசிங்க. ஆதியாகமம் 14:16. அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்து. சரி, ஓகே, போதும் சிஸ்டர். இந்த வசனத்துல எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? லோத்து ராஜா அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? போய் கூட்டு வர்றாரு. அப்போ நான் இப்படியே வச்சேன் ஆபிரகாமுடைய பேர், ஒரு படை தலைவன் சொல்லுங்க. ஏன்னா ஒருத்தன் சரியாய் கொண்டு போயிட்டாங்க, இவன் கொண்டு போய் மீட்டிட்டு வர்றாரு. அப்போ இவன் யாரு? தலைவனா இல்லையா? சொல்லுங்க, வச்சுக்கலாமா இல்லையா? காசா பணமா சொல்லிருங்களேன். அல்லேலூயா. சரி, ஒரு தலைவன். ஓகே, 3வது வாசிங்க எனக்காக. ஆதியாகமம் 15:1 வாசிங்க வேகமா. காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு போதும் போதும் போதும். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு எங்க உண்டாச்சா? அப்ப ஆபிரகாம் யாரு? ஈஸி, தரிசனக்காரன். அல்லேலூயா. இப்ப முதல்ல பார்த்தா என்னது? சீமான். வெரி குட், சூப்பர். ரெண்டாவது ஒரு தலைவன். ஓகே, படைகளை நடத்துற ஒரு தலைவன். 3வது தரிசனக்காரன். ஓகே, சோத்திரம். 4வது வாசிங்களேன் எனக்கு. ஆதியாகமம் 15:13 வாசிங்க. சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கெடுவாய். இது எப்ப நடக்கக்கூடிய காரியம்? வரும் காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்ப காமிக்கிறாரு? இப்ப காமிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் யாரு? வெளிப்பாடுகளை பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இவன் எதுக்காக பிரயாணப்பட்டான்? ஒரே ஒரு பேர் தான் எனக்கு வேணும். என்ன பேரு? தகப்பன். சொல்லுங்க, தகப்பங்கிற பேருக்காக பிரயாணப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் பேர் என்னது? சொல்லுங்க சந்தோஷமா. சீமான். 2வது தலைவன். 3வது தரிசனக்காரன். 4வது வெளிப்பாடுகளை பெற்றவன். சரி, இன்னொரு வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 17:1, 2, 3 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார்.
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். சரி போதும் சிஸ்டர், நான் இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். முதல்ல பார்த்தா ஒவ்வொரு பேர் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. நீங்கள் எதுக்காக பிரயாணப்பட்டீங்களோ அதை அடைவதற்குள்ள ஆண்டவர் நம்மளை செதுக்கிடுவார். சொல்லுங்க, ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக உங்களை எண்ணி வணைஞ்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்னென்ன குணங்கள்லாம் வந்துச்சு நம்ம பார்த்தது போல, சீமானா மாறிட்டாரு, தரிசனக்காரனை மாறிட்டாரு, வெளிப்பாடுகளை பெற்றுட்டாரு. அல்லேலூயா. தலைவனா மாறிட்டாரு. அல்லேலூயா. அப்புறம் இந்த காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் மாறார். இந்த வசனத்துக்கும் ஆதியாகமம் 16:16க்கும் ஆதியாகமம் 17:1க்கும் இடையில எத்தனை வருஷம் தெரியுமா வித்தியாசம்? சொல்லுங்க. போர் அடிக்காத மாத்திரம் அல்லையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ஆதியாகமம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கும் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 13 வருஷம் வித்தியாசம். ஆனா பைபிள் எப்படி இருக்கு? ஆதியாகமம் 16வது அதிகாரம், ஆதியாகமம் 17வது அதிகாரம். அல்லேலூயா. ஆனா அதுக்கு இதுக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா, 13 வருஷம் எந்த வார்த்தையும் இல்லை. யாருக்கு? வாக்குத்தத்தம் இருந்துச்சு, ஆனால் தேவனிடமிருந்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட தரிசனம் ஆகும்போது அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் தரிசனம் ஆறாரு, எனக்கு முன்னால் நடந்து கொடுத்து உத்தமனாரு. அவன் என்ன பண்ணான்? முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. கொஞ்சம் சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. மோசே மலைக்கு போறாரு. எப்போ? நம்மளால தானே மோசே தீர்க்கதரிசி மலைக்கு போறாரு. மலைக்கு போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் ஆச்சு. 40 நாள் ஆனவுடனே இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய எண்ணத்தெல்லாம் பார்த்தாங்க. ஆபிரகாம் அற்புதத்தை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சாரு, ஆனால் மெயினான வாக்குத்தத்தம் நடக்கல. இந்த ஜனங்கள் மகா பெரிய அற்புதங்களை பார்த்தாங்க. 40 நாள் வர டிலே. என்ன பண்ணிட்டாங்க? கண்ணுக்குட்டி உண்டாக்கி. அல்லேலூயா. கண்ணுக்குட்டி உண்டாக்குனது யாரு? ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஜனங்கள் எல்லாரும் விக்கிரகாராதனை செஞ்சாங்க 40 நாள். ஆனால் 13 வருஷம் ஆபிரகாம், 13 வருஷம் எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தான். தேவன் வெளிப்பட்ட போது முகங்குப்புற வந்து விழுந்தான், வணங்கினான். அவனும் பின்மாறி போகல, கூட இருந்த ஜனங்களையும் பின்மாற்றத்துக்குள்ள நடத்தல. அவன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் யாரு? பின்மாற்றம் இல்லாதவன். கடைசி எனக்கா ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோபு 2:23 வாசிங்க. யாக்கோபு 2:23 வாசிங்க. வேகமா. நம்முடைய பிதாவாகிய அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணினார், நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய, இப்ப கடைசி பேர் அவனுக்கு என்னது? தேவனுடைய. ஆனா கூட எதுக்காக நடந்தா? ஆண்டவரே, ஒரு தகப்பங்கிற ஒரு ஸ்தானத்துக்காக நடந்தவனுக்கு வேதம் சொல்லுது இத்தனை பேர். என்ன பேர்? முதல்ல பார்த்தோம் சீமான், 2வது தலைவன், 3வது தரிசனக்காரன், 4வது, 5வது பின்மாற்றம் இல்லாதவன், 6வது கர்த்தருடைய சிநேகிதன். இத்தனை காரியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கேளாமலே கொடுத்தார். ஏன்னா அவன் தேவனோட நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் ஒரு சில காரியத்தை தாமதிக்கிறாரு? கேட்காத எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, ஆனா கேட்கிற ஒரே ஒரு காரியத்துக்கு ஒரு தாமதம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். குறித்த காலத்துக்கு அது கட்டாயமா நிறைவேற்றியே தருவார். அது தாமதித்தாலும் காத்திருப்போம், அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். அது சொல்லுங்க, தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே தாமதமாவது? நீ தலைவன் ஆயிட்டப்பா. ஆண்டவரே, ஏன் தாமதமாவது? நீ சீமான் ஆயிட்டப்பா. ஏன் ஆண்டவரே தாமதமாவது? வரப்போகிற காரியத்தை உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆபிரகாம். ஏன் ஆண்டவரே தாமதமாவது? எப்ப நீ என்னுடைய சிநேகிதன். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே மெடிடேட் பண்ணும்போது நான் நினைச்சேன், ஒருவேளை ஆபிரகாம் கடைசி பிக்சரையும் பார்த்துருந்தான்னா அவன் படிக்கிற ஒரு பாட்டு, கர்த்தர் நல்லவர். என் திட்டமாசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டமாசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை
உம்மை நோக்கி பார்த்தேன் தற்கால தேவைக்காய். உம்மை நோக்கி பார்த்தேன் தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ. எல்லாரும் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு. ஆமென். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி நடத்தினாரு? எப்படி நடத்தினாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ எத்தனை வருஷம் ஆபிரகாம் நடந்தாரு? என்ன பிரதர் நைட்டு நேரத்தில் கணக்கு கேட்கிய சும்மாவே கண்ணை கட்டும். ஹல்லேலூயா. கணக்கு கேட்டா ஆதியாகமம் எப்போ எந்த வருஷம் எந்த அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய பிரயாணம் ஆரம்பிச்சது? 12வது அதிகாரம். கரெக்டாக தான் சொல்லுதியா? கரெக்டாக, சூப்பர். அப்போ எந்த எந்த வசனத்து எந்த அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது? சோத்திரம். இப்போ தான் சொன்னேன் நல்லா பண்ணி பேசுதியன்னு. எப்போ அவனுக்கு இப்போ குழந்தை பிறந்தது? 21. சோத்திரம், கரெக்ட். 12லேருந்து 21. எத்தனை வயசு? எத்தனை வருஷம் கூட நடந்தார்? 25 வருஷம் பிரயாணம். சொல்லுங்க, 25 வருஷம் பிரயாணம். இதுக்குள்ள அவனுக்கு சில பல கேட்டகரியெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ தகப்பங்கிற கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு கொடுப்பாரா இல்லையா? எது நடக்கோ இல்லையோ தேவனோட நடந்துக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லுறேன், வெறும் வாயின் வார்த்தையால் சொல்லலை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எது நடந்துக்கோ இல்லையோ, பஞ்சமாக இருந்தாலும் அவர் தான் நமக்கு தஞ்சம். ஹல்லேலூயா. தேவனோடு நடந்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் ஏற்ற வழியில் எல்லாவற்றையும் நடத்தி காண்பிப்பார். முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். தயவு செய்து எல்லாரும் அலர்ட்டாருங்க. எல்லாரும் என்ன பாருங்க, 25 வருஷம் 25 வருஷம் யார் யார் கூட நடக்கிறா? எதுக்காக நடந்தான்? மன்னிக்கவும், எதுக்காக நடந்தார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக நடந்தார் ஆபிரகாம்? ஒரே ஒரு பிள்ளைக்காக. எத்தனை வருஷம்? 25 வருஷம் நடந்த வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ நான் குழந்தைய கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு அந்த ஒரு வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 22 1 2 3 4 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன். ஓகே சிஸ்டர், 3வது வசனம் வாசிங்க. இது 3ஆ? 4வது வசனம் வாசிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எத்தனாவது நாள்? ஹல்லேலூயா. 25 வருஷம். தயவு செய்து எல்லாம் கவனிங்க. 25 வருஷம் ஆபிரகாம் தேவனோடு நடந்தான், இல்லாத ஒரு பிள்ளைக்காக. சொல்லுங்க, 25 வருஷம் ஆபிரகாம் இல்லாத ஒரு பிள்ளைக்காக தேவனோடு நடந்தான். இப்போ தேவன் கொடுத்த பிள்ளையோடு தேவனுக்காக 3 நாள் நடக்கிறான். புரிஞ்சவங்க ஹல்லேலூயா, புரிஞ்சவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இல்லாத ஒரு பிள்ளைக்காக தேவனோடு 25 வருஷம் ஆபிரகாம் யாரோடு நடந்தான்? சந்தோஷமா? இல்லாத ஒரு பிள்ளைக்காக தேவனோடு நடக்கிற ஆபிரகாம் 25 வருஷம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ப உன் பிள்ளை எனக்கு கொடுத்துரு. இப்போ பிள்ளையோடு நடக்கிறான். யாருக்காக நடக்கிறான்? தேவனோடு நடந்தவன் இப்போ யாருக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டான்? தேவனுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 25 வருஷம் தேவனோடு நடந்தது, பிள்ளை இல்லாமல் நடந்தா பார்த்தீங்களா? அது கஷ்டமா? இல்லாவிட்டா 3 நாள் தேவனுக்காக பிள்ளையோடு நடக்கிறானே, இது கஷ்டமா? என்ன பிரதர், வலது கண் முக்கியமா இடது கண் முக்கியமா கேட்குற மாதிரி இருக்கு, அப்படிதானே?
எது கஷ்டம்? 25 வருஷம் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு ஆபிரகாம் கூட நடந்தானே, அது கஷ்டமா? இல்லாட்டா ஆண்டவர் கொடுத்த பிள்ளை 25 வருஷம் கழிச்சு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளைக்காக தான் நடந்தேன், இப்ப இந்த பிள்ளையோடு நான் நடக்கிறேன், ஆண்டவர் கேட்டான்னு கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் இல்லாத ஒரு பிள்ளையை கேட்டான் தேவன்ட்ட. ஆனா தேவன் இருக்கிற பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்டார் ஆபிரகாம் கிட்ட. இதுதான் சோதனை. இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் தேவன் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று கேட்கிறார், ஏதோ ஒன்று. உங்களுக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அது நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்லாவிட்டா உங்களுடைய திறமையா இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்களா இருக்கலாம், இல்லாட்டா உங்க சந்ததியா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் ஆபிரகாம் கிட்ட. முதல்ல பலிபீடம் கட்டினான். பலிபீடம் கட்டினது எதுக்காக? பிரயாணம் பண்ணாதனால. பிரயாணம் எதுக்காக பண்ணா? பிள்ளைக்காக. அப்போ பலிபீடம் கட்டும் போதே பிள்ளைங்கிற வாஞ்ச உள்ள இருந்திருக்கும். முதல்ல பலிபீடம் கட்டுறான், ஆண்டவரை துதிச்சான். ரெண்டாவது பலிபீடம் கட்டுறான், துதிச்சான். மூணாவது பலிபீடம் கட்டுறான், துதிச்சான். அப்பெல்லாம் பிள்ளைய மனசுல வச்சு பலிபீடம் கட்டுறான். இப்போ பிள்ளைக்காகவே ஒரு பலிபீடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கட்டுறான். கட்டும் போதே பிள்ளைய பார்த்துருப்பான். தம்பி உனக்காக தான் ஏன் கட்டுறேன், ஒரு காலத்துல நீ வரணும்னு கட்டினேன், இப்போ உன்னை தேவனுக்கு கொடுக்கணும்னு கட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ ஒன்று சொல்றேன் தைரியமா. தேங்க்யூ ஜீசஸ். இப்போ ஒன்று சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தேவன் கிட்ட கேட்டதை கர்த்தர் செய்யும் போது உங்களை சாட்சியா வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி இருக்கு? நான் தேவன் கிட்ட ஒரு காரியத்தை கேட்டேன், அவர் கொடுத்துட்டாரு. அது நமக்கு ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் கொடுக்கலன்னா இனிமேல் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா தேவன் கேட்டதை நீங்க கொடுக்கும்போது தேவனே உங்களை என்னையை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்கிட்ட நான் கேட்டேன், தேவன் கிட்ட நீங்க ஒரு காரியத்தை கேட்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த மாசம் நைட்டு பிரேயர்ல சாட்சி சொல்லுவோம். சொல்லிருக்கீங்களா இல்லையா? சொல்லிருக்கீங்களா பிரதர்? சொல்லிருக்கீங்க தானே? நீங்க சொல்லிருக்கீங்கல்ல? ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது மிஸ் ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. யாரெல்லாம் நைட்டு பிரேயரில் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியும் சபையில் ஆண்டவர் யாருக்கு என்னென்ன அற்புதங்களை செஞ்சார். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்ற சாட்சி அப்போஸ்தலிக் ரிவைவல் காங்கிரிகேஷன்ல இருக்கிற ஒரு 15 பேர், 20 பேர், இல்லாட்டி 30 பேர், இல்லாட்டி 50 பேர், இல்லாட்டி 100 பேர் வச்சுக்கணுமே, சோத்திரம். அதிகமாக எதிர்பார்ப்போம் அடுத்த மாதம் நைட்டு பிரேயருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய, நான் சுக்கா பேச வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. 100 பேர் எதிர்பார்க்கிறோம். அடுத்த வாரம், அடுத்த மாசம் நைட் பிரேயர்ல 100 பேர் வந்துட்டாங்க. நான் கொடுக்கிற சாட்சி இப்ப என்னைய வச்சுக்கிறேன், வேற யாரையும் பேசினா பயமா இருக்கு. சோத்திரம். நானே சொல்றேன், சாட்சி சொல்றேன். ஆண்டவர் எனக்கு நல்ல காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார், சாட்சி சொல்றேன். எத்தனை பேருக்கு தான் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போஸ்தலர் ரிவைவல் காங்கிரிகேஷன் எங்க இருக்கு? அபுதாபில இருக்கு. அல்லேலூயா. எங்க? யுஏஇல இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்ற இந்த சாட்சி வெறும் 100 பேருக்கு தெரியும். ஆனா இயேசுவின் நாமத்துல கர்த்தர் என்னை குறித்து ஒரு சாட்சி சொன்னார்னா அபுதாபி மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியா, இந்தியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா எல்லா நாட்டுக்கும் இந்த சாட்சி போகும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமை பத்தி தேவன் சாட்சி கொடுத்தார். இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற எல்லா தேசங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை சாட்சியா வைத்திருக்கார். அல்லேலூயா. இது தேவன் ஆபிரகாமை குறித்து சொன்ன சாட்சி, ஆபிரகாம் தேவனை பத்தி சொன்ன சாட்சி அல்ல. சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி வேணும்? ஒரு சாட்சி அதோட நம்ம முடிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது ஒரு சாட்சி, நல்லது. இன்னொரு சாட்சி வேணும், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். என்ன சாட்சி? சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுறவன். இந்த சாட்சியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் உன் சந்ததிக்குள்ள. அந்த வசனம் வாசிங்க தயவு செய்து, வாசிங்க வேகமா. பிள்ளையாண்டான் மேல் உன் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 25 வருஷ பிரயாணம் ஒரே ஒரு பிள்ளைக்கு தகப்பங்கிற பேரை கொடுத்தது. ஆனா 3 நாள் பிரயாணம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பங்கிற பேரை கொடுத்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? 25 வருஷம் தேவன் பிள்ளைக்காக நடந்தவனுக்கு ஒரு சாட்சி,
ஈசாக்கோட அப்பா, ஈசாக்குக்கு தகப்பன். அல்லேலூயா. ஆனா 3 நாள் கர்த்தருக்காக நடந்த பிரயாணம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். இன்னைக்கு எதற்காக நம்ம நடக்கிறோமோ கர்த்தர் கட்டாயமா கொடுப்பார். ஆனா தேவன் கொடுத்த ஏதோ ஒரு காரியம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்ல, ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார்ல, அதை நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ அன்னைக்கு உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் சாட்சி சொல்றது எத்தனை பேரு? பிதா குமாரன் 3 பேரும் ஒருத்தர். அல்லேலூயா. அவர் சாட்சி கொடுத்தா போதும். எதுக்கு ஓடுறோம்? எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? எதுக்கு பிரயாசம் எடுக்கிறோம்? அல்லேலூயா. எதுக்கு பிரயாணப்படுறோம்? அந்த ஒரு வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. எத்தனை பேர் இப்படி இருக்கணும்னு ஆசைக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் டச் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கர்த்தர் நல்ல. சோத்திரம். ஓகே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இப்போ இன்னைக்கு தேவனோடு நடக்கிற எத்தனை பேர் தேவனுக்காக நடக்க ஆயத்தம்? அல்லேலூயா. தேவன் கேட்டது எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தம்? அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஆண்டு அருமையா ஒரு வார்த்தை போட்டார் மனசுல. உப்பு இருக்குல்ல, உப்பு தெரியும் தானே எல்லாத்துக்கும். உப்பை சம்மர் சீசன்ல நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம்? வெளில போயிட்டு வரேன், கூலா ஏதாவது குடிக்கணும், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? லெமன் ஜூஸை போடுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உப்பு யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. சரி, அதுக்குன்னு சம்மர் இருக்குன்னு சாப்பிடாம இருப்போமா? சூடான சாப்பாடு வேணும். அப்போ சாப்பாடு எதில் பண்ணுவாங்க? குழம்பெல்லாம் அது எதில் வைப்பாங்க? கேஸ் ஸ்டவ்வில் ஓடும். அல்லேலூயா. உப்பு சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணத்தை ஒருபோதும் மாற்றாது. சொல்லுங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணத்தை மாற்றாதான் உப்பு. அல்லேலூயா. பக்கத்தில் நீங்கள் கையமாக கேட்கலாம், பிரதர் நீங்கள் உப்பா இல்லையா? அது குளிர்ந்த தண்ணியில் போட்டாலும் உப்பு தான், கொதிக்கிற சட்டிக்குள்ளே போட்டாலும் அது உப்பு தான். அல்லேலூயா. ஒருபோதும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றாது தன்னுடைய குணத்தை. நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும் ஆண்டு எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ 25 வருஷம் நடந்தாலும் உன் குணம் மாறக்கூடாது. 3 நாள் எனக்காக நடந்தாலும் நம்முடைய குணம் மாறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உப்பா இருந்தா உயிர்ப்பிக்கிற கூட்டத்தில் நம்மளும் இருப்போம். நம்மளுக்கு கொண்டு அநேகர் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரே ஒரு காரியம் நான் வேகமாக டச் பண்ணிட்டு முடிக்கிறேன். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். எனக்கு வாசிங்க. நான் கர்த்தர் நல்லவர். தானியேல் 17-18 வாசிங்களேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வேகம் வாசிங்க. தானியேல் 12 மன்னிக்கவும். அப்போ தானியேல் கர்த்தாவே சோத்திரம். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவாங்கல்ல, 3 மன்னிக்கவும் வாசிங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா. இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பிரதர்? இதுக்கு எப்படி வந்தீங்க? ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு, சொல்ல டைம் இல்லை. எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்தினால அக்கினி நுக்கிரத்தை, வசனம் இருக்கா இல்லையா? அக்கினி நுக்கிரத்தை அவிச்சது யாரு? அல்லேலூயா. நான் சொன்னது போல நம்ம குளிர்ந்த நிலைமையில நம்ம சூழ இருக்கிற சுமூகமா இருந்தாலும் சரி, சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, உப்பு தான். அல்லேலூயா. எனக்கு சுத்தியும் நல்லதோ கெட்டதோ நான் தேவனுக்காக தேவனை மாத்திரம் உயர்த்துவேன். அல்லேலூயா. இங்க இந்த பயலுக்கு விசுவாச சோதனை போராட்டம். என்ன போராட்டம்? ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கேட்குறேனே, ஆண்டவர் இந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? நேபுகாத்நேச்சார்ட்ட ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ நம்ம இங்க இருந்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, தேசத்துல யுத்தம் வரக்கூடாது, அமைதி வேணும். பண்றோமா இல்லையா? பண்றோம் தானே? அப்போ இதே மாதிரி எருசலேம்ல அங்க ஒரு யுத்தம் நடக்கு. நேபுகாத்நேச்சார் உள்ள போய் எல்லாத்தையும் சூறையாடிட்டு வரான். அப்போ நான் அப்படியா தியானிச்சேன். அங்க ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஆண்டவரே போதாண்டவரே, நிப்பாட்டிருங்க ஆண்டவரே. வாய்ப்பு இருக்கா? நம்மளே ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அங்க அவங்களும் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆண்டவரே போதாண்டவரே, போதும், ஏகப்பட்ட பேரை கொண்டு போயிட்டான், போதாண்டவரே போதாண்டவரே. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? ஜெபத்தை கேட்கல. கொண்டு வந்தது யார? ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்க கொண்டு வந்த லிஸ்ட்ல யார் இருக்கா? அந்த 3 பேர். இப்போ இவன் ராஜாட்ட பேசுறான். என்ன பேசுறான்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன்
சொல்லிட்டான். ரெண்டாவது கொஞ்சம் பயம். எப்பா எருசலேம்ல இருக்கும்போதே நம்ம ஜெபம் பண்ணோமே, ஆண்டவரே போதும் எங்களை கொண்டு போயிடாதீங்க ஜெபம் பண்ணோமே, கொடுத்துட்டாரே, ஒப்பு கொடுத்துட்டாரே. அப்போ ஒரு பயம் வந்திருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம மாம்சம் தானே. அல்லேலூயா. விசுவாசத்தில் பேசிட்டோம், நாங்கள் ஆராதிக்கிறது தப்பு வைக்க, அது பை ப்ராடக்ட் வந்துட்டு. ரெண்டாவது கொஞ்சம் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் விடுவிப்பார். அப்புறம் விடுவிக்காம ஒருவேளை போனாலும் நாங்க போச்சலையே. உண்மையா சொல்ல போனா ஆண்டவர் மேல இந்த பயலுக்கு இருக்க வேண்டியது வெறுப்பு, அப்படிதானே? என்ன நான் எருசலேம்ல இருந்து ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை கேட்கல, இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீரு. அப்ப இந்த பயலுக்கு என்ன இருக்கணும்? வெறுப்பு, ஒரு கசப்பு. யார் மேல? ஆண்டவர் மேல. அல்லேலூயா. ஆனா உல்டாவா இருக்கு. ஏன்னா இவன் உப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவன் தேவனை ஆராதிக்கல. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை ஆராதிக்கிற ஒரு சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இவன் தேவனை, இந்த 3 பேர் யாரு ஆராதிச்சாங்க? ஆபிரகாம் எங்க இருந்து வந்தான்? விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் பிரிச்சு கொண்டு வந்தார். இவன் எங்க இருந்து வரான்? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற கூட்டத்திலிருந்து எங்க அருவருப்பு பாவம் இருக்கும் அங்க கொண்டு வர்றார். யார? இந்த 3 வாலிபர். ஆபிரகாமுடைய 3 நாள் பிரயாணமும் இந்த 3 வாலிபருடைய பிரயாணமும் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நீங்களே எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? சில சூழ்நிலை வருது இல்ல, நம்ம வாழ்க்கையில் வருதா? நம்ம நினைக்காது நடக்கும், நமக்கு தேவையானது நடக்காது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை பாருங்களேன். எருசலேம்ல இந்த பையில நான் ஜெபம் பண்ணியது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எங்க அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் கேட்டுறாங்க தயவு செய்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் மெடிடேட் பண்ணும்போது அப்படிலாம் தெரிஞ்சிச்சு, தோணுச்சு. அப்போ அப்படி எருசலேம்ல இருந்து ஆண்டவரை கூப்பிட்டேன், ஆண்டவரை கூப்பிட்டோம், அப்பெல்லாம் கேட்கல. ஆனா பாபிலோன் அரண்மனைக்குள்ள ராஜா கிட்ட பேசுறத அவர் கேட்டார் இல்லையா? சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கேட்டாரா இல்லையா? யார்கிட்ட? நேபுகாத்நேச்சார்ட்ட பேசுறத யாரு கேட்டா? அவர் கேட்டனாலதான் உள்ளே வந்தாரு. அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், பாபிலோனுக்குள்ள இருக்கிற நம்ம பார்த்து, சீயோனே, பாபிலோன் குமார் தீரத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை சொல்லுங்க, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு பாபிலோனுக்குள்ள நீ இருந்தா உன்னை விடுவிச்சிரு, அப்பதான் மகிமை வரும். அல்லேலூயா. இங்க பாபிலோனுக்குள்ள இருக்கிறவனுக்காக மகிமையுள்ள தேவன் உள்ள கடந்து வரார். அல்லேலூயா. 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 இந்த 3 பேர், இவனுக்கும் வந்தது என்னது? விசுவாச பரீட்சை. நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியல. ஆல்ரெடி ஆர்ஃபன் மாதிரி தான், அனாதை மாதிரி தான் இல்ல இந்த 3 பயலுக. அல்லேலூயா. ஒருவேளை செத்து போனாலும் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். இவனை தூக்கிட்டு போனவனுக்கு எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. வசனம் சொல்லுது, சூளை கடுமையா இருந்தது. இவனை உள்ள போறதுக்காக கொண்டு போனவங்க, தூக்கிட்டு போனவனை அடுத்தால அவனை தூக்குறதுக்கு இன்னொரு ஆள் போகுது, அவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ சூளைக்கு வெளியில மேட்ச் அவுட்டு, சூளைக்குள்ள மேட்ச் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள அக்கினி எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற அக்கினி கட்டாயமா அவிஞ்சே போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள அக்கினி எரிஞ்சதுன்னா, பிரதர் சிஸ்டர், உங்களுக்குள்ள அக்கினி எரிஞ்சதுன்னா உங்களை சுற்றிலும் இருக்கிற அக்கினியை அவிக்கும்படிக்கா கர்த்தர் கடந்து வருவார். இதுவும் ஒரு சோதனை. என்ன சோதனை? விசுவாச போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்தில் பார்த்தோம், ஆபிரகாம் 25 வருஷம் பிரயாணம் பண்ணதை விட 3 நாள் பிரயாணம் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வாலிபர் எது நடக்கோ இல்லையோ, ஆண்டவரே நான் தேவனுக்காக நிற்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படிக்கா கர்த்தர் பாபிலோனுக்குள்ள கடந்து வந்தார். அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நின்று கொள்ளுங்க. இன்னைக்கு எந்த விதத்துல, எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம், ஏதோ ஒரு காரியத்துல, ஆண்டவரே எனக்கு இது நடக்க வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா, எந்த இடத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரோ இந்த நாள்ல அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்க தான் பேசியிருக்கிறீர், இது மனுஷ சத்தம் அல்ல ஆண்டவரே, இது மனுஷ சத்தம் அல்ல, நீங்க தான் பேசுனீங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நான் அநேக நாளை கேட்டுட்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த நாள்ல எல்லாம் வாயில திறந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே தகப்பங்கிற ஒரு ஸ்தானத்துக்காக நடந்த ஆபிரகாமுக்கு எத்தனையோ பேரை கொடுத்தீங்க.
இந்த நாள்ல எனக்கு ஒரு சாட்சி வேணும் ஆண்டவரே. வாயில திறந்து நான் சாட்சி சொல்லணும். நான் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லணும். கர்த்தர் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். நான் எருசலேம்ல இருக்கும்போது என்னுடைய ஜெபத்தை ஒருவேளை நீங்க கேட்காம இருந்துக்கலாம். ஆனா நான் பாபிலோனுக்குள்ள நான் ராஜாட்ட பேசும்போது நீங்க கேட்டு என்ன தப்பு வைக்கும்படியா கடந்து வந்தீர் ஆண்டவரே. தப்பு வைக்கும்படியா கடந்து வந்தீர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சில வீழ்ச்சி இருந்தாலும் ஆபிரகாம் தேவனை விட்டு பின்வாங்கி போல. ஆண்டவர் பேசும்போது முகம் குப்புற விழுந்தான். ஆண்டவரே, அப்பா, இந்த தேவன் தான் கடைசி வரைக்கும் நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை கேட்டாலும் அதை உமக்கே கொடுக்க ஆயத்த. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க உமை குறித்து சாட்சி சொல்றோம். வருங்காலத்துல தேவன் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நாங்க உமை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, எங்களுடைய சாட்சி, எங்களை சாட்சியை நிறுத்துங்கப்பா. பரலோகத்துல எங்களை குறித்து நீ சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். நான் தவறின நேரத்தில் கரத்தில் ஏந்தி கொண்டீர். நான் சோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். நான் தவறின நேரத்தில் கரத்தில் ஏந்தி கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம், உம் தோள் மீது சாய்த்து கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் தவறின நேரம், உம் தோள் மீது சாய்த்து கொண்டீர். என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பு கீழாய் எதுவும் இல்லை. என்ன பாவி என்று அவர் தள்ளவில்லை, அவர் நடத்தினத நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். எல்லாரும் சேர்ந்து நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் நெருக்கத்தில் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல். ஆண்டவரே, ஆபிரகாமோடு நீங்க கூட இருந்தீங்கப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் சாட்சிகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அன்னைக்கு நீங்க மாத்திரம் இல்லைனா தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கடைசி அந்த ஒரே ஒரு வரியை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து, ஒருவேளை தெரியலன்னா கண்ணை மூடி இந்த ஒரே ஒரு வரியை மாத்திரம் படித்துட்டு நம்ம அப்படியே முடிக்க போறோம். ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா ஆபிரகாமுக்கு தகப்பங்கிற ஸ்தானமும் கிடைச்சிருக்காது. திரளான சாதிகளுக்கு தகப்பங்கிற வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்காது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு மாத்திரம் தேவன் கரெக்டான வேலையில வந்துடலன்னா அவனை பத்தி இன்னைக்கு நினைச்சு பார்க்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா கண்களும் ஆண்டவர் இந்த நாள்ல ஏதோ ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்குப்பா. அடைக்கப்பட்ட சொல்லும் தேவனை ஆராதிப்பாண்டவரே. எந்த காரியம் எங்களை நெருக்கினாலும் நாங்கள் தேவனை நெருங்கி கிட்டி சேருவோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார்.
மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ அடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ அடிந்திருப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்பா, ஆபிரகாமுடைய பிரயாணம் யாருக்குமே தெரியல ஆண்டவரே. தேவனுக்காய் நடந்த பிரயாணம் இன்னைக்கு வரைக்கும் அது வெகு தூரம் பரவி போகிற பிரமாணமாய் மாறிட்ட ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணமும் அப்படியா மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாம இருக்கலாம், ஆனா வரும் நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களுக்கு தேவன் எங்களை தான் அடையாளமா வைக்க போற இந்த உலகத்துல. அதுக்காக துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கடைசி வரைக்கும் ஆண்டவரே, இந்த நல்ல தேவனை ஒரு நாள் ஒரு போதும் நாங்கள் விலகாதபடி எப்போது வாழ எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க ஆண்டவரே, உதவி செஞ்சிருங்க. ஒருவேளை இன்னைக்கு எங்கள் தேவைக்காக ஆண்டவரே உம்மோடு நடக்கலாம், ஆனால் தேவனுடைய வேலைக்காக தேவன் எங்களோடு நடந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போகாதபடி இருக்க எங்களுக்கு விசுவாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்க. உங்கள் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிர்வதியும், விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். எங்களை தரை மட்டும் தாழ்த்திடும். சகல துதி கனமையும் எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடக்கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம், அவன் தேவன் மேல விசுவாசமாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் பேரில் அப்படியே 25 ஆண்டுகள் அப்படியாக தேவன் பேரில் விசுவாசத்தை வைத்து அப்படியாக எப்படியாகிலும் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அப்படியாக சாட்சியாக இருந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை எப்படியா சொல்லி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, அதை கிரியையில காண்பிக்க வேண்டும். அப்படியாக அன்றைக்கு ஆபிரகாம் வந்துட்டு அப்படியாக தன்னுடைய குமாரனை அவனுக்கு பலி கொடுக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் கேட்ட பொழுது அவன் அதை கிரியையில காண்பித்தான். அந்த நாளில் அவன் யெகோவா இரே, கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவன் விசுவாசித்ததை அவனுடைய கிரியையில காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களும் ஆண்டவர் பேரில் வைத்த அந்த விசுவாசம், ஒருவேளை அவர் எங்களை விடுவித்தாலும் இல்லை விடுவியாமல் போனாலும் நாங்கள் அவர் பேரில் விசுவாசமாக இருப்போம் என்று சொல்லி அப்படியாக அவங்க அந்த கிரியையில காண்பித்ததை பார்க்க. அதே போல 12 வருடம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்படி அவளுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை அப்படி எப்படியாயிலும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த வஸ்திரத்தை தொட்டாலாயிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி இருந்த அந்த விசுவாசத்தை அவள் கிரியையில காண்பித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால எனக்கு அருமையான தேவஜனம், இந்த நாளில் கூட நாம் கேட்ட அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதே நேரத்தில் நம்முடைய அந்த விசுவாசத்தை நம்முடைய கிரியையில காண்பிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கிரியையில காண்பிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை அவர் தமக்கென்று சொல்லி சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் சார்பில் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எல்லா ஆராதனையிலும் பங்கு பெற்று கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபி. அருமையான பாஸ்டர் பால் அவர்களையும் முன்பாக அழைக்கிறோம். பாஸ்டர் பால் முன்பாக வந்து ஜெபிப்பாங்க.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பா இந்த மாலை நேரத்தில் எங்கள் எல்லாரையும் நீர் ஒன்று சேர்த்து எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உங்களுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய குமார் நாங்கள் நாமத்தினால கூடி வந்திருக்கிற வேளையில் பாடி ஆராதித்தோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட்டீர். ஜெப நேரத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தீரே, நன்றி. செய்திய நேரத்தில் எங்கள் விசுவாசி தட்டி எழுப்பினீரே, உற்சாகப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் தடைபடுவதில்லை ஆண்டவரே. நீ செய்ய நினைக்கிற காரியத்தையும் தடுப்பதற்கு யாருமே இல்லை ராஜா. உம்மை நம்பி ஆண்டவர் நாங்கள் வருகிறோம் ஆண்டவர். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. தொடர்ந்து எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து அனுப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவர் தேவன் தாமே ஒருத்தருமான இந்த இடத்தை விட்டு போகும்போது சமாதானம் இல்லாமலோ சந்தோஷம் இல்லாமல் போகாதபடி எல்லாரும் இருதயங்கள் நீர் ஆட்கொண்டவர்களை சந்தோஷப்படுத்த அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் நம்பிக்கையின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் நம்பிக்கையா இருந்து நீ செய்ய நினைத்த காரியத்தை வாழ்க்கையில் செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless.